தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், கூடுதல் தகவல். கண்டிப்பாக. அதாவது குமரி சுற்றுலா தலத்தில் அடையாளமாக திறந்து வருவது திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்த மண்டபத்துக்கு இடையே புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டு பாலம். இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தில் ஒளி விளக்குகள் இரவு முதல் அதிகாலை வரை மின்னும். இதனை காண்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இரவு முதல் காலை வரை வருகை தருவார்கள். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறையை விட்டு குமரி சுற்றுலா தலத்தில் தொடர்ந்து உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலங்கள் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து குவிந்து வருகிறார்கள். இவர்கள் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு போடப்பட்டுள்ள வண்ண வண்ண விளக்குகளையும் அவை இரவு முதல் அதிகாலை வரை ஜொலிக்கும் காட்சியையும் காண்பதற்காக மிகவும் ஆர்வமுடன் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள கடற்கரை மற்றும் பகவதியம்மன் கோயில், சன்ரைஸ் பாயிண்ட் ஆகிய பகுதிகளுக்கு வருகை தந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகிறார்கள். மேலும் கண்ணாடி கூண்டு பாலம், திருவள்ளுவர் சிலை ஒளி வெள்ளத்தை செல்பி எடுத்தும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்து வருகிறார்கள். தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகை இருந்து வரும் காரணத்தால் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.